ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பை பற்றின ஒரு சில விஷயங்களை நான் சொல்லலான்னு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் 8ஓட, அதாவது இந்த விமென்ஸ் டேயோட நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்தும் எனக்கு வந்து இது வரலை, அதாவது மொனிடைஸ் ஆகலை சேனல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு. சரி, நான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வீடியோஸ் போட கொஞ்சம் இதாக இருந்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நேரமும் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் இப்போ குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து எனக்கு சேனல் மொனிடைஸ் ஆகாதனால எனக்கு வந்து மனசில் ஒரு விரக்தி மாதிரி, இந்த சேனலை இப்படியே விட்டுறலாமா அப்படின்னு. அதே மாதிரி நான் இன்னொரு சேனல் போட்டேன். அது வந்து எனக்கு 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரீச் பண்ணிட்டேன். அது வந்து நான் வந்து அது எனக்கு நல்ல தத்துவங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். அது போக இன்னொரு ஆன்மீகம்னு சொல்லி இன்னொரு சேனல் ஒன்று செய்கிறேன். அதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பக்தியான, அதாவது டிவோஷனலான விஷயங்கள் வந்து அதில் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கு எதனால் இந்த மாதிரி நான் 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலுக்கு எனக்கு வந்து எப்படி வாட்ச் ஹவர்ஸ் வரும், என்ன மாதிரி அப்படின்னு எனக்கு தெரியாததுனால, சும்மா யதார்த்தமாக நான் வந்து அந்த தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, போட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் நல்லா வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் நல்லா வந்துருச்சு. 10,000க்கு மேலே வாட்ச் ஹவர்ஸ் வந்துச்சு. ஆனால் இன்னுமே எனக்கு மோனிடைஸ் ஆகாமல் இருக்குது அந்த சேனல். சரி அப்படின்ட்டு நான் வந்து எனக்கு இந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இன்னொரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதுவும் வந்து நான் என்னோடய அப்பா இறந்து போன டைமில் எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் போட முடியாதனால அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் அந்த சேனலை நான் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகியிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சால் நம்ம ஒரே சேனல் ஒன்று மட்டும் நம்ம செஞ்சு வாட்ச் ஹவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரீச் பண்ணோன்னு தான் அடுத்து இன்னொரு சேனலை தொடணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஒப்பீனியன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணால் அந்த 1 இயர்க்குள்ளே நமக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆக நம்ம கடுமையாக உழைக்கணும். அது மட்டும் இல்லாமல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் வாரதுக்கு நம்ம வந்து கடுமையாக உழைக்கணும். நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து மொனிடைஸ் ஆகும்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு அது மொனிடைஸ் ஆகலை. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு 4000 வாட்ச் ஹவர்ஸும் இருக்கணும் அப்படின்னு. அப்போ நான் செஞ்ச மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் இப்படியான மிஸ்டேக் செய்யக்கூடாது அப்படின்னு நான் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற யூடியூபர்ஸ்க்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 365 டேஸ்க்குள்ளே எப்படியாவது நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு நாளைக்கு 2-3 ஷார்ட்ஸ் சரி போட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, லாங் வீடியோஸ் கொஞ்சம் போட்டு நம்ம எப்படி சரி 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணிடணும். ஸோ அந்த 1 இயரில் நம்ம ரீச் பண்ணால் தான் நமக்கு குயிக்காக மானிட்டைஸ் ஆகும்னு சொல்லி நான் நிறைய சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து சரி பரவாயில்ல, 4000 வாட்ச் ஹவர்ஸ் வராட்டி என்ன, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க தானே அப்படின்னு ஸ்லோவாக நான் வந்து தினமும் ஒரு வீடியோ போடாமல் அப்படியே கண்டுக்காமல் அப்படியே விட்டதுனால என்னோடய சேனலுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வருது, கூடுது, குறையுது அந்த மாதிரியாகவே இருக்குது. ஸோ ஆனாலும் எனக்கு இந்த யூடியூப்பில் சரியான ஈடுபாடுனால நான் அந்த யூடியூப்பை எனக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு எனக்கு மெத்தடாக செய்ய தெரியாததுனால நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச விதத்தில் தான் அந்த யூடியூப்பை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தர் என்னென்னமோலாம் vlog போடுறாங்க, எடிட்டிங் பண்ணுறாங்க. எனக்கு பெருசாக எடிட்டிங் இன்ஷாட்டில் போயிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவில் எடிட் பண்ணி தான் இந்த வீடியோவை நான் அன்னன்னைக்கு குக்கிங் வீடியோஸ்னால் ட்ரைபாட் ஒன்று வச்சு குக்கிங் வீடியோஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் புதுசாக வந்து பெரிய லாங் ட்ரைபாட் ஒன்று வாங்கியிருக்கேன், 7 feet. அதில் வந்து vlogs எல்லாம் போடலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஆசைனால நான் அதை வாங்கியிருக்கேன். இப்போ இனிமேல் வந்து நான் சேனலை இன்னும் கொஞ்சம் க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்போ, அதாவது 2 இயர்ஸ் ஆயிருச்சே, இனி சரி நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கிட்டு இனிமேல் இந்த சேனலை கொஞ்சம் நல்லா செய்யணும் அப்படின்னு. அதனால தான் அதை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற யூடியூபர்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 2 இயர்ஸ் யூடியூப் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் 2 இயர்ஸாக யூடியூப் போட்டு இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சாலும் இன்னொரு சேனல், இந்த சேனலுக்கு இப்படி ஆகுது இல்லையே, வாட்ச் ஹவர்ஸ் வருது இல்லையே, சப்ஸ்கிரைபர்ஸ் வருது இல்லையேன்னு டக்குன்னு இன்னொரு சேனலுக்கு தாவி இன்னொரு சேனலை செய்ய ஆரம்பித்தேன். இன்னொரு சேனல் செஞ்சுக்கிட்டு இருக்கையிலே
சேனல்லே நல்ல ஆன்மீகம்னு போடுவோமே, சாமியை பற்றி அப்படின்னு சொல்லி அந்த சேனலையும் ஸ்டார்ட் பண்ணனால இது அதுன்னு சொல்லி ஒரு சேனலில் ஒழுங்காக இல்லாமல் நான் 3 சேனலையும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒழுங்கான வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கல அப்படின்னு எனக்கு இப்போ புரிஞ்சுக்கிச்சு. அதனால நம்ம ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒழுங்காக நம்ம அந்த ஒரு சேனலையே எப்படி முறையாக எடிட் பண்ணி நல்லா வீடியோஸ் செஞ்சு போடலாம் அப்படிங்கிறத நம்ம பலவிதமான யூடியூப்ஸ்களை பார்த்து தெரிஞ்சு நம்ம ஒழுங்காக செஞ்சோம்னா வாட்ச் ஹவர்ஸ் நமக்கு எப்படியுமே 4000 வரும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து யூடியூப் அப்படி செய்யும் பொழுது நமக்கு வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருப்போம். யூடியூப் ஒன்று செய்கிறோம் அப்படின்னா மார்னிங் எழும்புவோம், மற்ற விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு யூடியூப்பில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதாவது வீட்டில் இருக்க இல்லத்தரசிகளுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். எவ்வளவோ பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு கூட இந்த யூடியூப் சேனலை செஞ்சு நல்லா மொனிடைஸ் ஆகி நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த யூடியூப்ஸ்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால நம்மளும் இந்த வீட்டில் இருக்க பெண்மணிகள் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி எப்படி நம்மளுடைய திறமைகளை வெளியில் காட்டலாம் அப்படிங்கிறத பார்த்து நீங்களும் இந்த மாதிரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது நமக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்கும். அதை கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே வந்தால் எப்படியாவது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு லாங் வீடியோ போடுற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சரி நம்ம வீடியோஸ் எடிட் பண்ணி போடும் பொழுது எப்படியும் ஒரு லாங் வீடியோ பார்க்கும் பொழுது நம்முடைய சேனலுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் கூடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் லாங் வீடியோஸ் ஏதாவது போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா திடீர்னு அந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ச் ஹவர்ஸ் நல்லா கூடிரும். அதுக்கு பிறகு வாட்ச் ஹவர்ஸ் கூடியிருக்கு தானே, இப்போ தானே நம்ம லாங் வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்ட்டு நான் கண்டுக்காமல் சும்மா மற்ற வேலைகளில் என்னை ஈடுபடுத்திக்குவேன். அப்படி நம்ம செய்யாமல் டெய்லி நம்ம ஒரு 1 ஹவர் சரி யூடியூப்காக ஒதுக்கி நம்ம இதை வந்து பிஸ்னஸ் ஐடியாவாக நம்ம செய்கிறதா இருந்தால் 1 ஹவர் சரி யூடியூப்காக ஒதுக்கி நம்ம ஒரு லாங் வீடியோ எப்படி சரி நம்ம வீடியோ எடுத்து எப்படி 1 ஹவர் ஆகாது 2 ஹவர்ஸ் சரி ஆகும். எடிட்டிங் எல்லாம் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணும்பொழுது 2 ஹவர்ஸ் ஆகும். சரி வீட்டில் இருக்க பெண்மணிகளுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். நம்ம அதை வந்து கண்டினியூவாக நம்ம நீட்டாக அதை செய்யும் பொழுது நமக்கு வாட்ச் ஹவர்ஸும் கூடும், நமக்கு வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ யூடியூப் நம்ம ஒன்று செய்கிறதா இருந்தால் நமக்கு ஏதாவது தெரிஞ்ச விஷயங்களை நம்ம முறையாக நம்ம யூடியூப்பில் செஞ்சோம்னாலே நமக்கு சக்ஸஸ் ஆகும். அதாவது எல்லாருக்குமே சமையல் தெரியும்னு சொல்ல முடியாது. தையல் இல்லாட்டி பேக்கிங் அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுகளை வச்சு நீங்கள் வந்து வீடியோஸ் போடும் பொழுது எப்படியுமே உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வரும். அதே சமயம் டெய்லி கண்டினியூவாக ஒரு 2-3 ஷார்ட் சரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு எப்படியுமே வாட்ச் ஹவர்ஸ் வரும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நானும் ஒரு ஆசையோடு தான் 2 இயர்ஸ்க்கு முதல்ல யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி இன்னுமே எனக்கு மொனிடைஸ் ஆகலை அப்படின்னாலும் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இந்த அடுத்த உமன்ஸ் டேக்குள்ளே நம்ம எப்படியாவது இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி நம்ம யூடியூப்பை சக்ஸஸாக கொண்டு போகணும். இல்லாட்டி நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ பொறுத்தோம் ஒரு 2 இயர்ஸ், இன்னும் ஒரு 1 இயர் பொறுத்து பார்த்து டெய்லி ஒரு நல்ல வீடியோஸ் போடும் பொழுது நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நானும் இருக்கிறேன். அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கும் யூடியூப் செய்யணும்னு ஆசை இருக்கிறவங்க வந்து நீங்களும் வந்து அந்த மாதிரியான ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். 1 இயர்க்குள்ளே வாட்ச் ஹவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு எப்படி சரி நம்ம டார்கெட் வச்சுட்டு நம்ம பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.